LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரரும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சகத்துலாப்பா. நீங்கள் நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம்னா, பிளெண்டரில் ப்ரொசீஜரில் ஒரு மெட்டாலிக் ஷேடர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, வெறும் மெட்டாலிக்னா சாதாரண ஒரு மெட்டல் மாதிரி இருக்காது. அதில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி கொஞ்சம் அங்கங்கே பெயிண்ட் ரிமூவ் ஆகி அங்கங்கே ஸ்க்ராச்சஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி இம்பர்ஃபெக்ஷனை கொடுத்து தான் அந்த டெக்ஸ்சரை வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான், கொஞ்சம் கவனிச்சா மட்டும் போதும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேசிக்கிட்டே இருக்காமல் டுட்டோரியலுக்கு போகலாம். லெட்ஸ் கோ டு தி டுட்டோரியல். ஓகே, ஆக்சுவலாக டுட்டோரியல் போட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ரீசன்னா, எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக போயிட்டுருக்கனால என்னால் வந்து அதிகமாக யூடியூப் வீடியோ கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூஸாக வீடியோ போட பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம போட போகிற டுட்டோரியல் வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு மெட்டாலிக் ஷேடர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்ஜஸ்லாம் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு, அங்கங்கே சின்ன சின்ன ஸ்க்ராட்சு, பெயிண்ட் கரையெல்லாம் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ ப்ரொசீஜரில் எப்படி நோட்ஸ் மட்டுமே வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இப்போ இதான் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேடர் பால் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இது நான் நெட்டில் சும்மா டவுன்லோட் பண்ணது தான். ஓகே, இதை வச்சு தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. ஸோ இதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள் ஷேடர் எடிட்டர் வரேன். இப்போ ஒரு நியூ மெட்டீரியல் கொடுப்போம். மெட்டாலிக் ஷேடர். அது மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் 3 மாஸ்க் ரெடி பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு மாஸ்க் என்னென்னா, இந்த மெட்டாலிக் இந்த பால் இருக்குல்ல, இந்த ஷேடர் பால் அந்த எட்ஜஸை ஃபுல்லாக நம்ம வந்து தனியாக நம்ம பிரித்து அது ஒரு மாஸ்க் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள மாஸ்க் என்னன்னா, அங்கங்கே வந்து சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 3வது மாஸ்க் என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இந்த பெயிண்டெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிருக்கணும். அதுக்கு வந்து ஒரு தனி மாஸ்க். ஸோ அந்த 3 மாஸ்க் தனித்தனியாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு ஒரு கலர் மட்டும் கொடுத்துப்போம். ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுத்துகிட்டு Ctrl T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெக்ஸ்சர் கோஆர்டினேட் மேப்பிங்லாம் போடும். பட் பை டிஃபால்ட் நிறைய பேருக்கு வராது. அது என்ன ரீசன்னா, ப்ரிஃபரன்ஸில் வந்துட்டு ஆடான்ஸில் வந்துட்டு நோட் ரேங்குலர்னு ஒன்று இருக்கும். இது எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எனேபிள் பண்ணியிருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl T கொடுக்குறேன். இதில் ஆப்ஜெக்ட் கோஆர்டினேட் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு யூவி அன்ட்ராப் பண்ணது கிடையாது. ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ண மாதிரி தான் போடுவோம். இதுக்கு மட்டும் இல்லை, இந்த மெட்டீரியலை நீங்கள் இந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் எந்த இதுக்கு வேணாலும் போடலாம். ஓகே, இந்த டெக்ஸ்சரை வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் நீங்கள் போடலாம். அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட் கோஆர்டினேட் நம்ம வந்து கொடுப்போம். இப்போ வந்து ஒரு மிக்ஸ் கலர் எடுத்துப்போம். ஒரு கலர் ரேம்ப் ஒன்று எடுத்துப்போம். ஸோ நான் வந்து ப்ளூ கலர் எடுக்கிறேன். ப்ளூ கலரு, அப்புறம் அதே மாதிரி ப்ளூ கலரு கொஞ்சம் இதோட கலரை வந்து டிம் ஆக்கின கலர். ஸோ இதில் கலரு FAC இதில் கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கோஆர்டினேட்னால இது நிறைய இருக்கும். ஸோ இதை வந்து நான் 0.8 கொடுத்துப்போம், இல்லை 0.5 கொடுத்துப்போம். ஓகே, டீட்டெயில்ஸு ரஃப்னஸ்ஸு நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் ஜஸ்ட் இப்படி வச்சுப்போம், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்காக அந்த கலர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் மெட்டாலிக் வந்து நம்ம 1 வச்சுப்போம். மெட்டாலிக் வந்து 1 வச்சா போதும். ஏன்னா இது வந்து ஃபுல் மெட்டாலிக் ஆப்ஜெக்ட் கரெக்டு தானே. ஸோ அதனால் மெட்டாலிக் வந்து ஃபுல்லாக எனேபிள் பண்ணிடணும். ஸோ இப்போ பேசிக்காக அந்த இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 3 மாஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது என்ன மாஸ்க்குன்னா, நான் இதை வந்து இது இருக்கட்டும், இதை நம்ம எதுவும் தொட வேணாம். அடுத்தது ஒரு டெக்ஸ்சர் கோஆர்டினேட் ஒன்று வேணும். ஸோ அந்த டெக்ஸ்சர் கோஆர்டினேட் அப்படியே செலக்ட் பண்ணி Shift D கொடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்க் வந்து அது எட்ஜை மட்டும் தனியாக நம்ம வந்து பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்க் வந்து அந்த எட்ஜை மட்டும் நம்ம தனியாக பிரிக்கணும். அந்த எட்ஜு பிரிக்கிறதுக்கு ஆம்பியன்ட் அக்ளூஷன் அப்படின்னு ஒரு மாஸ்க் வரும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மெட்டாலிக் ஷேடர் பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் மெட்டாலிக் வந்து சைக்கிள்ஸ் EV ரெண்டுலேயுமே வந்து யூஸ் ஆகும். ஓகே, அதனால் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது நான் ஃபஸ்ட்டு வேறு ஒரு நோடு வச்சு ட்ரை பண்ணேன். அந்த நோடு வந்து சைக்கிள்ஸில் ஒர்க் ஆச்சு, பட் EVயில் வந்து ஒர்க் ஆகலை. பட் இந்த ஆம்பியன்ட் அக்ளூஷன் வந்து ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகும். இப்போது இதில் என்ன பண்ணலான்னா, இந்த இன்சைடு லோக்கல் ரெண்டே எனேபிள் பண்ணிக்கலாம். ஒரு கலர் ரேம்ப் ஒன்று எடுத்துப்போம். ஓகே, இப்போ கலர் ரேம்ப் எடுத்துகிட்டு இதில் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து நல்ல வேல்யூ டிஸ்டன்ஸ் நல்லா குறைச்சி வச்சுருவோம். இப்போ நான் இதை இந்த கலர் ரேம்ப் அட்ஜஸ்ட் பண்ணால் வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த எட்ஜை மட்டும் தனியாக துண்டாக காட்டும் உங்களுக்கு.
எட்ஜை மட்டும் தனியாக இருக்கும். பட் நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து உல்ட்டாவாக பண்ணுறேன். அதாவது எனக்கு ஒயிட்டு மட்டும் அந்த எட்ஜஸில் வேணும். ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஒன்று நீங்கள் ஒரு இன்வெர்ட்டர் நோடு போடலாம், அப்படின்னா அந்த கலர் ரேம்பே இப்படி உல்ட்டா பண்ணி விட்டுறலாம். இல்லை இன்வெர்ட் நோடே போடுவோம். இன்வெர்ட் கலர் இங்கே போட்டாலும் சரி தான், இங்கே போட்டாலும் சரி தான், எங்கே வேணாலும் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இந்த எட்ஜ் மட்டும் தனியாக ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேறு கலர் வரும். ஓகேங்களா, அந்த பெயிண்ட்லாம் ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி உள்ள கலர் வரும். ஆனால் நீங்கள் ஒரு மெட்டல் ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக ரவுண்டாக, இப்போ இதுவே ஒரு ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ரவுண்டாக பெர்ஃபெக்டாக எட்ஜில் ஃபுல்லாக கலர் போயிருக்கா கரெக்டாக. கொஞ்சம் விட்டு போயிருக்கும். ஸோ அந்த விட்டு போயிருக்குன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுப்போம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கோஆர்டினேட்லேயே கொடுத்துருவோம். இது அவுட்புட்டில் கொடுத்து பார்ப்போம். அவுட்புட்டை கொடுக்குறது ரொம்ப சிம்பிள் தான். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சி இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவுட்புட்டை காட்டும். இதுக்கு வந்து இந்த நோட் ரேங்குலர் ஆட் ஆன் வந்து எனேபிளாக இருக்கணும். இப்போ ஒரு கலர் ரேம்ப் ஒன்று போட்டு விடுவோம். போட்டு ஆஸ் யூஸ்வல் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 0.5 வச்சிடலாம். அடுத்தது இது வந்து நல்ல டீட்டெயில்ஸ் அதிகமாக ரஃப்னஸ் அதிகமாக்குவோம். இதை ஜஸ்ட் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்போம் நமக்கு தேவையான மாதிரி. இப்போ இந்த 2 மாஸ்க் இந்த ஆம்பியன்ட் அக்ளூஷன் இதையும் நாய்ஸ் டெக்ஸ்சரையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மிக்ஸ் கலர் எடுத்துக்கிட்டு இதில் மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை எடுத்து வைப்போம். ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த டெக்ஸ்சரையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வரும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னே. இதில் ஃபேக்டர் வந்து 1 வச்சுருங்க, அவுட்புட் போங்க. இப்போ இதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இந்த கலர் ரேம்ப் நாய்ஸ் டெக்ஸ்சர் கலர் ரேம்ப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே விட்டு வரும். இதோட இதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்க் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாஸ்க்கு நம்ம என்ன பேர் வைக்கணும்னா இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி Ctrl+J கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் போட்டுரும். F2 கொடுத்து இதுக்கு ஒரு பேர் வச்சுப்போம், எட்ஜ் மாஸ்க்னு வச்சுப்போம். சரிங்களா, இது வந்து ஒரு மாஸ்க். ரெண்டாவது மாஸ்க் என்னென்னா அந்த சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் வரணும். அதுக்கு நான் வந்து ஒரு ஓரோனாய்ட் டெக்ஸ்சர் ஒன்று எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து ஓரோனாய்ட் டெக்ஸ்சர் எடுத்துக்கலாம். இதில் வந்து F1க்கு பதிலாக டிஸ்டன்ஸ் டு எட்ஜ்னு ஒன்று இருக்கும், இதை வச்சிருவோம். வச்சுட்டு இதுக்கே ஒரு கலர் ரேம்ப் ஒன்று போடுவோம். இதில் கான்ஸ்டன்ட் ஓகே, இது நான் அவுட்புட்டில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வரும் கரெக்டாக. இதையும் நான் ஆப்ஜெக்ட் கோஆர்டினேட்லேயே கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் கோஆர்டினேட்டை கொடுக்காமல் டிஃபால்ட்டாக விட்டிங்கன்னா அது UV கோஆர்டினேட் தான் பை டிஃபால்ட் எடுத்துக்கும். பட் நமக்கு வந்து UV அன்ட்ராப்லாம் பண்ணல. ஸோ எல்லாமே நான் ஆப்ஜெக்ட் கோஆர்டினேட் தான் எடுக்கிறோம் கரெக்டாக. ஸோ இதை எடுத்துருவோம். சின்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர் எந்த ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர் கொடுத்தா அதோட டெக்ஸ்சரோட ஸ்கேலிங் வந்து அதிகமாகிடும். 5ங்கிறதே பெருசு அதுக்கு. ஓகே, அதுக்கு நம்ம 0.2 வச்சுருவோம். சைஸை குறைச்சிடலாம். இதில் கான்ஸ்டன்ட்னு ஒரு அதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த கலர்லாம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதுலேயே வந்து நான் அதை உல்ட்டா பண்ணிடுறேன், கருப்பை இங்கே கொண்டு வந்துடுறேன். இதை எவ்வளோ பக்கத்தில் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் கொண்டு போயிடுவோம். இது வந்து 0.005 ஸோ அந்த மாதிரி வச்சுருவோம். இது எவ்வளோ பக்கத்தில் கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையும் இன்னொரு ஓரோனாய்ட் டெக்ஸ்ட் எடுக்கிறேன். இதுன்னு ஆப்ஜெக்ட் கோஆர்டினேட்டே கொடுத்துருவோம். ஸோ அந்த 2 ஓரோனாய்ட் டெக்ஸ்டருக்கு வந்து ஸ்கேலிங் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு வேல்யூ நோட் எடுக்கிறேன். ஓகே, இது ஸ்கேலிங் இல்லாட்டா என்ன ஆகும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பார்க்கணும்ல, அதுக்காக அது இருக்கட்டும். ஓகே, இதுக்கும் ஒரு கலர் ரேம்ப் ஒன்று எடுக்கிறேன், ஒரு புது கலர் ரேம்ப்பு. ஸோ கலர் ரேம்ப் ரீசெட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் Shift+D கொடுத்து காப்பி பண்ணுறேன். கலர் ரேம்பை இதை செலக்ட் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது ரீசெட் ஆயிரும். பை டிஃபால்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆயிரும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஒதுக்கி இதில் கொடுத்துட்டு இது அவுட்புட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ரவுண்டாக வரும். ஓகே, ரவுண்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும், ஒரு மிக்ஸ் கலர் எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் மல்டிப்ளை. இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் இந்த கலர் தான் அட்ஜஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அங்கங்கே சின்னதாக இருக்கும். அப்படி இதில் வந்து நீங்கள் இந்த ரெண்டோட ஸ்கேல் வேல்யூ ஒரே மாதிரி இருக்கணும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி அதிகமாகிடுச்சு ஒன்று கம்மியாகிடுச்சு இந்த மாதிரி அசிங்கமாகிடும், சிலந்தி உள்ள மாதிரி ஆயிரும்.
பட் ரெண்டோட ஸ்கேல் வேல்யூ சேமாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு வேல்யூ நோடுன்னு ஒன்று இருக்கும். இதை எடுத்து அதில் அந்த வேல்யூஸ் டைப் பண்ணி ரெண்டுக்கும் நான் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இது இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. பட் இதில் இன்னும் ஒன்று என்னென்னா, இதில் ஒரு மேப்பிங் நோடு ஒன்று எடுக்கிறேன். இதில் வந்து இன்னொரு நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷன் இருக்குல்ல, இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக வந்து நம்ம இதோட இந்த ஸ்க்ராச்சஸ் வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு இது 0.35 வைப்போமா? ஓகே, இப்போ இந்த நாய்ஸ் டெக்ஸ்சரையும் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கோஆர்டினேட்டில் கொடுத்து, இப்போ இது இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னா நார்மலாக ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஆனால் இந்த நாய்ஸ் செக்ஷனை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வளைஞ்சு வரும். இதுலேயும் இந்த ஸ்கேல் வேல்யூ வந்து நல்லா கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, 0.3 வச்சா ஓரளவுக்கு ஓகேயாக தான் இருக்குது. இப்போ ரெண்டாவது மாஸ்க் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்து இதுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் மாஸ்க்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸ்க்ராட்ச் மாஸ்க். ஸோ 2 மாஸ்க் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது மூணாவது உள்ள மாஸ்க் ரொம்ப சிம்பிள் தான். அந்த பெயிண்ட் எல்லாம் போன மாதிரி இருக்கணும் கரெக்டாக. அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுத்து ஒரு கலர் ரேம்ப் ஒன்று எடுப்போம். அவ்வளோதான், ஒரு கலர் ரேம்ப் எடுப்போம். எடுத்துகிட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இதுலேயும் வந்து 0.3 வைப்போம். டீட்டெயில்ஸ் நல்லா அதிகப்படுத்திக்கலாம், ரஃப்னஸ் அதிகப்படுத்திப்போம். இந்த கலர் ரேம்ப் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பண்ணுவோம். 0.25 வைப்போம். அவ்வளோதான். இது இப்படி இருக்கட்டும். இதுவே பெர்ஃபெக்டாக தான் இருக்குது நமக்கு. ஸோ இப்போ இது வந்து மூணாவது மாஸ்க். இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்து பெயிண்ட் ரிமூவ்டு அப்படின்னு கொடுத்துருவோம். பெயிண்ட் ரிமூவ்டு மாஸ்க். ஸோ 3 மாஸ்க் ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த 3 மாஸ்க்கையும் நம்ம வந்து ஒன்றா சேர்க்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸ் நோட் எடுப்போம். மிக்ஸ் கலர் எடுத்து இதில் வந்து மிக்ஸுக்கு பதிலாக ஆடுன்னு வச்சுருவோம். இந்த ஃபேக்டர் வேல்யூ 1 வச்சுருவோம். இதில் ஃபஸ்ட்டு இதையும் செகண்ட் மாஸ்க்கையும் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி அதையும் இந்த மூணாவது மாஸ்க்கையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 3 மாஸ்க்கும் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, பட் இதில் வந்து இந்த பெயிண்ட் மாஸ்க் ரொம்ப இருக்குது. இதை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஓகே, ஐ திங்க் இது கூட ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3 மாஸ்க்கே வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3ஐயும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதை வச்சு நம்ம கலரை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக. இப்போ இதில் இதை ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இன்னொரு இது எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸ் கலர் எடுத்துகிட்டு அதில் இந்த ப்ளூ கலருக்கு பதிலாக அங்கே ஒயிட் கலர் வைப்போம். இதை தூக்கி பேஸ் கலரில் கொடுத்துருவோம். இந்த 3 மாஸ்க்கையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த அவுட்புட்டை தூக்கி இந்த ஃபேக்டரியில் கொடுத்துருங்க. இவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த எட்ஜஸ்லாம் வந்து இந்த கலர்லாம் பெயிண்டெல்லாம் தேய்ச்சி அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்குது கரெக்டாக. ஓகே, ஸோ இது இங்கேருந்து அந்த இதெல்லாம் தெரியுது பாருங்கள், அந்த ஸ்க்ராச்சஸ்லாம். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை ப்ராப்பராக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா இதில் இன்னும் கொஞ்சம் அந்த இது தெரியணும் நமக்கு ப்ராப்பராக. ஸோ அதில் இன்னொன்று என்ன பண்ணோன்னா மேக்ஸ் நோடு எடுங்க. ஒரு மேக்ஸ் நோடு எடுத்து இல்லை மல்டிப்ளை வைங்க. இந்த ஃபஸ்ட்டு எட்ஜ் மாஸ்க்கை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக தெரியலை. அதுக்கு ஒரு மல்டிப்ளை நோடு எடுத்து இங்கே 5ன்னு போட்டால் போதும். ஒரு 5 வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் போதும், உங்களுக்கு எட்ஜஸ்லாம் வந்து ப்ராப்பராக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம பக்காவாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ கலர் முடிஞ்சிடுச்சு. அடுத்து மெட்டாலிக் தேவையில்லை. நான் மெட்டாலிக் வந்து ஃபுல் 1 தான். ஸோ அது பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த ரஃப்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரஃப்னஸ் எப்படின்னா பெர்ஃபெக்டாக மெட்டல் இருக்குல்ல அங்கெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரஃப்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ரஃப்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.5, 0.3, 0.4 அந்த மாதிரி இருக்கும். அதே நேரம் இந்த பெயிண்ட் ரிமூவ் ஆன இடம் அந்த இடம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து ரஃப்னஸ் வந்து ஒரு 0.8, 0.95 அந்த மாதிரி வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம அந்த மாதிரி செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அதே மாதிரி தான் ஒரு மிக்ஸ் கலர் நோட் எடுக்கிறேன். ரெண்டுலேயுமே வந்து நான் ரெண்டுலேயுமே வந்து ஃபுல்லாக நான் இது வச்சிட்றேன், பிளாக் வச்சிட்றேன். இதுலேயும் வந்து பிளாக் இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா
இந்த இந்த மாஸ்க் இருக்குல்ல, இந்த மாஸ்க்கையும் எடுக்கிறேன். இது வந்து எல்லா 3 மாஸ்க்கையும் ஆட் பண்ண அந்த அவுட்புட்டே எடுக்கிறேன். இதில் வந்து ஒரு இதில் கருப்பும், ஒரு இதில் ஒரு மஞ்சளும், ஒரு இதில் வந்து இந்த மாதிரி கருப்பு இருக்கட்டும். ஸோ இந்த மாஸ்க்கை தூக்கி நான் அந்த ஃபேக்டரி வேல்யூவில் கொடுத்து இதோட அவுட்புட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மஞ்சள் இருக்குல்ல, அந்த மஞ்சள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது பியூர் மெட்டாலிக், பெர்ஃபெக்டான மெட்டல், அதாவது டேமேஜ் எதுவுமே இல்லாதது. ஓகே, அந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரஃப்னஸ் எவ்வளோ இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி 0.5 இருக்கணும். அதே மாதிரி அந்த சேச்சுரேஷனை ஃபுல்லாக அதிகம். ஏன்னா நமக்கு வந்து இதில் பிளாக் அண்ட் ஒயிட் வேல்யூ மட்டும் தான் தேவை, நமக்கு வந்து இந்த கலர்லாம் தேவையில்லை. ஸோ சேச்சுரேஷனை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து 0.4 வைப்போம். ஓகே, அதுதான் வந்து இந்த இதுக்குண்டான இது. ஓகே, அதாவது இந்த பெர்ஃபெக்டாக மெட்டல் இருக்குல்ல, பெயிண்ட்டு அந்த இடத்துல உள்ளது. அதே மாதிரி இந்த டேமேஜஸ்லாம் இருக்கலாம், அதுதான் கீழே உள்ள வேல்யூ. அதில் வந்து இந்த வேல்யூ வந்து 0.8 வச்சுருவோம். நீங்கள் பாருங்கள், இது வந்து 0.4 இருக்கும். இந்த 0.8ங்கிறது வந்து இந்த டேமேஜஸ் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கலாம், அங்கே இருக்கும். இப்போ இதை அப்படியே தூக்கி இந்த ரஃப்னஸில் கொடுத்துட்டு இதை தூக்கி அவுட்புட்டில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது, டேமேஜஸ் இருக்கிற இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. இது முடிஞ்சுது. அடுத்து இந்த கடைசியாக ஒன்று இந்த நார்மல் மேப்பு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கும் இதே மாதிரி தான் ஒரு ஷிஃப்ட் டி கொடுத்து இந்த கலர், இந்த மிக்ஸ் கலர் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுக்குமே வந்து வேல்யூ வந்து 0.5, இதுலேயும் 0.5 வச்சிட்றேன். ஸோ நார்மல் மேப்பு, பம்ப் மேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0.5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0.5ங்கிறது நடு ஏரியா. இப்போ ஒரு இடம் இப்படி ஏற்றமாக இருக்குது, ஒரு பம்பு மாதிரி வருது அப்படின்னா அது வந்து இது 0.5க்கு மேலே போகும். சில இடம் பள்ளமாக இருக்குது, மேடு மாதிரி இல்லாமல் பள்ளமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 0.5க்கு கீழே வரும். ஸோ 0.5ங்கிறது இது கிரே ஏரியா. நீங்கள் ஒயிட்டு வச்சிங்கன்னா அது மேடு மாதிரி ஆகும். அதே இது இந்த 0.5க்கு கீழே உள்ள வேல்யூ பிளாக் அண்ட் ஒயிட் போனீங்கன்னா அது பள்ளம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா அதே இந்த இங்கே அந்த இது இந்த இருக்குல்ல, இந்த அவுட்புட்டு, இந்த அவுட்புட், இந்த மாஸ்க் அவுட், அதை தூக்கி நான் இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கீழே உள்ளது தான் பார்த்தீங்கன்னா என்னோடய மாஸ்க் அவுட்புட். கரெக்டாக இப்போ நான் இதை அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதாக இருக்கு பாருங்கள். ஸோ இந்த டேமேஜான ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது. ஸோ அதில் வந்து நான் 0.5க்கு பதிலாக 0.25 வைக்கிறேன். ஓகே, வச்சுட்டு ஒரு இந்த டேரெக்டாக நான் அப்படியே தூக்கி கொடுத்துருவேன். இது தூக்கி கொடுத்துடலாம். பட் இது ஆக்சுவலாக டேரெக்டாக கொடுக்கக்கூடாது. என்ன ரீசன்னா இது வந்து இமேஜ் ரிசல்ட்டு. ஓகேங்களா? பட் இது வந்து நார்மல் ரிசல்ட்டு. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு பம்ப் மேப்னு ஒன்று இருக்கும், பம்ப் நோடுன்னு. இதை தூக்கி இந்த ஹைட்டில் அப்படி கொடுத்துருவோம். இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏற்ற இறக்கம்லாம் தெரியும் இதில். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், 0.5 வச்சிட்றேன். ஸோ இது அவ்வளோதான். இது வந்து நார்மலாக வந்து இது இந்த ஆக்சுவல் இந்த டோட்டல் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பெயிண்ட் எவ்வளோ ரிமூவ் ஆகிருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்க்ராச்சஸ் எவ்வளோ இருக்கணும், அதெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, 0.5 வச்சா ஸ்க்ராச்சஸ் வந்து ஜாஸ்தி ஆகும், 0.1 வச்சா ஸ்க்ராச்சஸ் வந்து கம்மியாகும். ஸோ அது மாதிரி அது வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுபடி நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இவ்வளோ தான் வந்து இந்த டுட்டோரியல். இது வந்து நாம் சிம்பிளாக ஒரு தடவை நான் என்ன பண்ணோங்கிறத நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு எட்ஜை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு எட்ஜ் மாஸ்க் போட்டோம். அப்புறம் அங்கங்கே ஸ்க்ராட்ச் வரதுக்கு 2 ஓரநாய் டெக்ஸ்சர் வச்சு ஒரு மாஸ்க் ரெடி பண்ணோம். அப்புறம் அங்கங்கே பெயிண்ட் ரிமூவ் ஆகிறதுக்கு ஒரு மாஸ்க் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணோம். அப்புறம் இந்த 3ஐயும் ஆட் பண்ணோம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு ப்ளூ, அதோட ப்ளூவோட லைட் வெர்ஷன் அந்த கலர் ரெண்டையும் எடுத்து, ஐ மீன் டார்க் வெர்ஷன் ரெண்டையும் எடுத்து ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் மூலமாக ஆட் பண்ணி நம்ம பக்காவாக பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர், அதுதான் வந்து பெயிண்ட் ரிமூவ் ஆன இடம். ஸோ அதுக்கு இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாஸ்க்கை வச்சு தான் நம்ம ரஃப்னஸ் அண்ட் நார்மல் மேப்பை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த டுட்டோரியல். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இது நான் எதுக்கு நான் ஆக்சுவலாக இந்த டுட்டோரியல் நம்ம பண்ணேன்னா, நான் வந்து ஒரு 3D மாடலிங் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில். அது என்னென்னா அந்த காட்டுறேன்னா உங்களுக்கு, அது வந்து ஒரு சைஃபை ஃபைட்டர் ஜெட்டு மாதிரி இதாக இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நான் அந்த
அந்த மெட்டாலிக் ஷேடரை வந்து நாங்கள் ஒரு குரூப்பாக அது செஞ்சு ஒரு குரூப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல குரூப்பு நான் எக்ஸ்டர்னலாக கொண்டு வந்திருக்கேன். கலரை மட்டும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். இந்த குரூப்பாக வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் வேறு இன்னொரு டுட்டோரியல் போடுறேன். இதில் போட வேணாம், இதில் போட்டால் டுட்டோரியல் லென்த்து ஜாஸ்தி ஆயிரும். அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இது நான் வந்து ஆக்சுவலாக இப்போ டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். மாடலிங் பண்ணுறத விட டெக்ஸ்சரிங் பெயிண்ட் பண்ண தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. ஓகே, ஸோ அதனால் வந்து இடையில இந்த டுட்டோரியல் வந்து பண்ணலாமே. ஏன்னா இதுவே இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3D மாடல் மட்டுமே எதுவுமே பண்ணலை. 15ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து மாடல் பண்ண ஆரம்பித்தேன். பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து ஒரு வாரமாக டெக்ஸ்சர் பெயிண்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க் வேறு இருக்குது, பண்ண முடியலையா, அதனால தான். சரி, இடையில ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெட்டாலிக் ஷேடரை வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு போட்டு காமிச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெட்டாலிக் ஷேடரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து இதை நான் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் போடுறேன்னா இது வேறு ஏதாவது இதை வந்து டெக்ஸ்டராக எடுக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக எடுக்க முடியும். இதை நீங்கள் இது போட்ட எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி ஒரு இமேஜ் டெக்ஸ்டரை எடுக்க முடியும். பட் அதெல்லாம் நான் இன்னொரு நாளைக்கு போடுறேன். பட் இப்போ வரைக்கும் இது உங்களுக்கு போதும். இன்னொரு வீடியோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வெளியே எல்லா ஃபேக்டரியும் வெளியே எடுத்து ஒரு குரூப் ஆக்கி நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு தனி டுட்டோரியலில் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கேட்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதோடய உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகத்துல்லா அப்பா. நன்றி, பாய்.